அடுத்து ஈரோடு மாவட்டத்துக்கு வரேன். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாநகராட்சியில் விடுபட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், கலைஞராயன் வாய்க்கால் புதுப்பிக்கும் பணி, மாவட்ட மத்திய நூலகம் புதுப்பிப்பு, கிராமப்புற சாலைகள், ஈரோடு மருத்துவமனைக்கு மாபெரும் கட்டடம், வெள்ளோடு கிராமத்தில் 120 அடுக்குமாடி குடியிருப்புகள், சித்தோட்ல மஞ்சள் ஏற்றுமதி மையம், ஜவுளி பூங்கான்னு பல்வேறு திட்டங்களை ஈரோட்டுக்காக செஞ்சிருக்கோம். திருப்பூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா பாதாள சாக்கடை திட்டம் இணைப்புகள், 843 கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலைகள், 4 பாலங்கள், புதிய பேருந்து நிலையம், 27 பள்ளிகளில் 60 புதிய வகுப்பறைகள் உள்ளிட்ட பணிகள் திருப்பூர் மாவட்டத்தில் செஞ்சிருக்கோம். நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா யானை பாகர்களுக்கு உதவியாளர்களுக்கு வீடுகள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 1000 பேருக்கு ஓய்வூதிய பலன்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு குடியிருப்புகள் ஆகியவை வழங்கப்பட்டிருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக 2 கிலோ கேழ்வரகு வழங்குகிற திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. வனவிலங்குகளால் தாக்கப்பட்டு உயிரிழப்பவர்களுடைய குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிற இழப்பீட்டு தொகையை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கும். இப்படி கோவைக்கும் நீலகிரிக்கும் திருப்பூருக்கும் ஈரோட்டுக்கும் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்த ஆட்சிதான் உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி. அது மட்டும் இல்லாம இந்த 4 மாவட்டங்கள்ல 560 கோடி 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 273 திட்டங்கள் இன்றைய விழாவில் மக்களுடைய பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு. 489 கோடி 53 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 35 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. 223 கோடி 93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 57,235 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. இவற்றினுடைய மொத்த மதிப்பு 1,273 கோடி 51 லட்சம் ரூபாய். இதன் தொடர்ச்சியா சில புதிய அறிவிப்புகளையும் இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு நான் வெளியிட விரும்புகிறேன். முதலில் கோவை மாவட்டத்துக்கான 13 அறிவிப்புகள். இந்த பொள்ளாச்சி பகுதி தென்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. கோடை வெயிலுக்கு குளிர்ச்சியை தர பொள்ளாச்சி இளநீரை விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பை முதல்ல நான் வெளியிட விரும்புகிறேன். தென்னை மரங்களை அதிகமாக பாதிக்கிற நோயா நேர்வாடல் நோய் இருக்கு. அந்த தென்னை வேர்வாடல் நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மரங்களை வெட்டி அகற்றுவதற்காக 14 கோடி 4 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும். இரண்டாவதா 3 லட்சம் தென்னங்கன்றுகள் 2 கோடி 80 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் உழவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். மூணாவதா அகில இந்திய அளவில் தேங்காய் விற்பனை செய்யறதுக்கான உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்த தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் செயல்படுகிற 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள்ல மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம்
வெளி மாநில வணிகர்களோட தொடர்பை ஏற்படுத்தி வெளிப்படைத்தன்மையோடு வணிகர்கள் மற்றும் வேளாண் பெருமக்கள் நேரடியா விற்பனைகளை கலந்துக்கிற ஊக்குவிச்சு தென்னை விவசாய பெருமக்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் வங்கி பரிவர்த்தனை மூலமா அவங்களோட வங்கி கணக்குக்கு உடனடியாக வரவு வைக்கவும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும். நாலாவது, தென்னை விவசாயிகளுடைய நலன் கருதி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலம் தேங்காய் நேரடியாக கொள்முதல் செய்து கூட்டுறவு சில்லறை விற்பனை நிலையங்கள் மூலம் நுகர்வோர்களுக்கு விற்பனை செய்யப்படும். அஞ்சாவது அறிவிப்பா, விளாமரத்தூர் சாலை முதல் அத்திக்கடவு அணை வரை 8.29 கிலோமீட்டர் நீளத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும். ஆறாவது, வார்டு எண் 11 மூங்கில்மடை குட்டை பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதியில் 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிறுபாலம் மற்றும் வடிகால் அமைக்கப்படும். ஏழாவது, மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம் மாவுத்தம்பதி ஊராட்சிக்குட்பட்ட வாளையார் வனப்பகுதியில் தரைமட்ட குடிநீர் தொட்டி கட்டி தரப்படும். எட்டாவது, காரமடை ஆனைமலை சூலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் 4 கோடியே 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கப்படும். ஒன்பதாவது அறிவிப்பா சொல்றேன். இக்கரை பூலுவாம்பட்டி ஊராட்சி, பெரியநாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியம், சோமயம்பாளையம் ஊராட்சி, மதுக்கரை ஊராட்சி ஒன்றியம், திவான் சாப்புதூர் ஊராட்சி மற்றும் மாவு தம்பதி ஆகிய ஊராட்சிகளில் 4 பாலங்கள் கட்டப்படும். 10வது, 15 அங்கன்வாடி மையங்கள், 18 நியாய விலை கடைகள், 14 சமுதாய நலக்கூடங்கள், 7 பேரூராட்சிகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் கட்டப்படும். 11வது அறிவிப்பா சொல்றேன். கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் வடிகால் மற்றும் கான்கிரீட் சாலை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 12வது, உக்கடம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டு வரும் மேம்பாலத்தால் அகற்றப்பட்ட பேருந்து நிலையம் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன முறையில் சீரமைக்கப்படும். 13வது அறிவிப்பா, ஆர்எஸ்புரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஹாக்கி விளையாட்டு தரை அமைக்கப்படும். அடுத்து ஈரோட்டுக்கு வரேன். ஈரோட்டு மாவட்டத்துக்கான அறிவிப்புக்காக இப்ப வரேன். முதலாவதா, சோலார் பகுதியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காய்கறி மளிகை சந்தை வளாகம் அமைக்கப்படும். 2வது, வஉசி பூங்கா 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தி தரப்படும். 3வது, ஈரோடு மாநகராட்சி பகுதியில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தோடு காவிரி ஆற்று முகப்பு மேம்படுத்தப்படும். 4வது, புதிய மாவட்ட மைய நூலகம் ஒன்று 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். 5வது, அந்தியூர் ஊராட்சி ஒன்றியம், பருகூர் ஊராட்சி, தாளவாடி ஊராட்சி ஒன்றியம், தலமலை அரசனூர் ஊராட்சிகளில் மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய இணைப்பு சாலை வசதி இல்லாத அந்த 9 கிராமங்களுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை வசதி ஏற்படுத்தப்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.